ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து நம்ம சேனலுக்காக செட் பண்ண போகிறோம். இது வந்து செகண்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்க. ஆல்ரெடி நம்ம ஒன்று செட் பண்ணியிருப்போம். இது வந்து நான் பக்கத்தில் தான் ஒரு இரும்பு கடையில் வாங்கினேன். இது பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராக்ஸ்லாம் தெரியுது. ஆனால் சைட்லேயும் கிராக்ஸ் இருக்குது. கீழே வந்து ரொம்ப அதிகமாக கிராக் இல்லை, சும்மா அப்படியே கிராக் மாதிரி தான் இருக்குது. லீக் ஆகுமான்னு தெரியல. ஸோ நம்ம அதுக்கும் ஒரு ஐடியா பண்ணுவோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கொட்டி இருக்கிற இலை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம மேனுவலோட ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய கேப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு விரலே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கெலாம் நம்ம அவ்வளோ எம்சில் வந்து போட்டோம் அப்படின்னா எம்சில் தான் வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால் தர்மாக்கோல் யூஸ் பண்ணி அந்த கேப்பை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்சில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எம்சில் வந்து நமக்கு சேவ் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், இல்லை நான் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிராக் இருக்குது பாருங்கள், இங்கே இதுதான் நான் சொன்னேன். ஆனால் இது பெரிய கிராக் மாதிரி இல்லை, சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எதனா ஒரு க்ளூ மாதிரி மேலே அப்ளை பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு சின்ன சின்னதாக உடஞ்சிருக்கு. பார்த்துக்கலாம் என்ன ஆகுது எவ்வளோ ஆகுது. நான் எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இந்த வீடியோலேயே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேலையாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பிவிசி ஒட்டுற க்ளூ. இது பழசு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்து லிக்விடாக இல்லாமல் ஜெல் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கிராக் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வந்து தேய்க்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். பெரிய கிராக்லாம் இல்லை, ஒருவேளை கிராக்காக இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் தண்ணி லீக் ஆகாமல் பார்த்துப்போம், வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த க்ளூ எல்லா இடத்துலையும் வந்து நான் அப்ளை பண்ணி விட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் எம்சியில் எடுத்துக்கிறேன். இதை வச்சு நம்ம அந்த பெரிய பெரிய கேப்பில் வந்து ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எம்சியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக எடுக்கலைங்க, ஒரு ஆஃப் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது உடனே வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தர்மாக்கோல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது ஃபேனுக்கு வந்த வேஸ்ட்டு தான் இது. ஸோ இது வந்து நம்ம உடச்சி இந்த மாதிரி கேப்பில் வந்து அடக்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஸோ அந்த கேப் எவ்வளோ பெருசோ அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக வைங்க, அப்போ தான் அந்த சைடு போகாமல் இருக்கும், ஓகேங்களா. எம்சிலையும் சைடு தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் என்னென்ன கேப் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் அடைச்சிட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தர்மாக்கோல் யூஸ் பண்ணி கேப் எல்லாத்தையும் நான் அடைச்சிட்டேன். இப்போது எம்சில் யூஸ் பண்ணி எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். எல்லா கேப்பையும் எம்சியில் வச்சு நான் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஒரு 1 டே நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டில் விட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் லீக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லாவே எல்லா இடத்துலையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்சு லீக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் நான் வந்து மழை தண்ணி தான் விட்டு வச்சுருக்கேன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நல்ல தண்ணி விட்டால் லீக் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து நம்ம எடுத்து வேறு இடத்துல மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ரெயின் வாட்டர் விட்டோம் அப்படின்னா அது வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவில் தான் வந்து நான் வந்து ஃபில் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அதே அளவுலேயே இருக்குது. சூப்பராக நம்ம எல்லா கார்னரையும் ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒன்றே மட்டும் தான் மிஸ்ஸிங், அது வந்து ஓவர்ஃப்ளோ வைக்கணும். சரி, இது நான் அவுட்டோரில் வந்து அப்படியே வைக்க போகிறதுனால மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகிற மாதிரி ஒரு ஓவர்ஃப்ளோ மாதிரி வைக்க போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்துகிட்டு எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன். தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், நம்ம செடிக்கே ஊற்றிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ஓவர்ஃப்ளோ மாதிரி வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து கேண்டில் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ ஒரு நைஃப் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட கம்பி இருந்தாலும் ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் கீழே தள்ளி நான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா தனியாக ட்ரை பண்ணாதீங்க, வீட்டில் வந்து பெரியவங்க ஹெல்ப்போடு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ஃபஸ்ட்டு நைஃப் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹீட் ஆனதும் கரெக்டாக நான் சொன்ன அந்த மார்க்கில் வந்து வச்சு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பழுப்பு தான் நான் இங்கே வைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு எல்போவோடையே நான் பழைய பழுப்பு தான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் அந்த பேக் சைட்லேருந்து இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டாக நம்ம எம்சில் போட்டு ஒட்டணும், இல்லைனா வந்து லீக் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் எம்சில் எடுத்து கரெக்டாக இந்த ஏஜில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு நம்மளால் போட முடியாது, அங்கே பஞ்சு இருக்குது. அதுக்காக நான் எம்சில் எடுத்து இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு ப்ளஸ் ஃப்ரண்ட் சைடும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இது ஓவராலாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பே முடிஞ்சிருச்சு. இப்போது இதில் என்ன ஃபிஷ் வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது.
ஸோ அந்த இம்போர்ட்டட் கப்பீஸ் வாங்கினா அதில் என்ன வெரைட்டி வாங்கலான்றதை நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.